எத்தனையோ ஆண்டுகளாக அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் த டிராமா ரிவ்யூ என்ற நாடக இதழை நான் தொடர்ந்து வாசித்து வருகிறேன். அந்த பத்திரிகையை சுருக்கமாக TDR என்று குறிப்பிடுவார்கள். அதை படித்து வந்தாலே ஒருவருக்கு நவீன நாடகம் பற்றிய புரிதல் கிடைத்துவிடும். அது மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகள் தில்லியில் இருந்தபோது வாரத்துக்கு எப்போ 2 நாடகங்களை பார்த்துவிடுவேன். அப்போ உலகில் உள்ள எல்லா முக்கிய நாடகங்களையும் தில்லி மண்டி ஹவுஸில் பார்த்து விட்டேன். ராமானுஜம், ராமசாமி போன்றவர்கள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தும் நாடகங்களை கூட தில்லிக்கு எடுத்து வந்து விடுவார்கள். அதனால் ஒரு நல்ல நாடகம் எப்படி இருக்கும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நான் 2ஆம் ஆட்டம் நாடகத்தை இயக்கிவிடவில்லை. ஆனால் நாடகம் பற்றிய பாரம்பரியமான அறிவை மட்டுமே கொண்டிருந்த நாடக பேராசிரியர்களுக்கு நான் இயக்கிய நாடகம் தாந்தோன்றித்தனமாக தோன்றியதில் வியப்பில்லை. வேடிக்கை என்னவென்றால் அவர்கள் நாடகத்தில் பேராசிரியர்களாக இருப்பவர்கள். என்னை போன்ற வெளியாட்களுக்கு நாடகம் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் இயக்கிய நாடகம் புரியவே இல்லை என்பதுதான் இதிலுள்ள முரண்நகை. சாரு நிவேதிதா அவர்களின் 2ஆம் ஆட்டம் என்ற புத்தகத்தில் வந்த கட்டுரையில் ஒரு சின்ன பகுதிங்க இது. 2ஆம் ஆட்டம்ன்ற பேரில் மதுரை பாண்டி பஜாரில் 1992 சாரு நிவேதிதா அவர்கள் ஒரு நாடகம் போட்டிருந்திருக்காரு. அதுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்காரு, இவர் பேர் ராமசாமி. இவரும் நாடகம் சம்மந்தப்பட்ட நபர் தான், நாடகம் சொல்லிக் கொடுக்குறவருன்னு சொல்கிறாங்க. இவர் ஓகே சொல்லியிருக்காரு. கெட்ட வார்த்தை எதுவும் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரின்னு ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் அதில் ஒரு நிர்வாண காட்சி வருது. அது வரவுமே உடனே ட்ரிகர் ஆகி போட்டு அதில் கலந்துக்கிட்டவங்கள அடிச்சிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டவங்கள சோபா சக்தி என்ற இந்த நபரும் ஒருவர். இவர் இலங்கையை சேர்ந்த இலக்கியவாதி போல. ராமசாமி நடிகர் நாசர் அவர்களோட தேவதை படத்தில் அறிமுகமானவர். அதுக்கப்புறம் நிறைய சினிமாக்களில் அவர் நடிச்சிருக்காரு. கேடின்னு ஒரு படம் பார்ப்பீங்க, கரிய வாயில் வச்சு கடிச்ச மாதிரி ஒரு சின்ன பையன் பார்க்குற மாதிரி, அதுவும் அந்த ராமசாமி தான். இவர் இருக்காரு, சோபா சக்தி இருக்காரு. இன்னும் 2 பேர் கண்டனம் தெரிவிச்சாங்களாம். ராமசாமின்னு ஒருத்தர், அப்புறம் வெளி ரங்கராஜன் அப்படின்னு ஒருத்தர். இப்படி இந்த நாடகத்துக்கு இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, திட்டி தீர்த்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பத்திரிகைகள் சும்மா இருக்குல்ல, அதுக்கு நேரில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்காம அவங்களா கற்பனை பண்ணி எழுதி தீட்டிட்டாங்களாம். ஆனால் அந்த நாடகம் எதற்காக போடப்பட்டது, அந்த நாடகத்தோட கரு என்ன, மையக்கரு என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி சாரு நிவேதிதா அவர்கள் நாடகம் போடுறதை நிறுத்திட்டாராம். ஆனாலும் அவர் விடலை. நம்ம இன்னும் தப்பு பண்ணிட்டோமான்னு தேடி பார்த்துருக்காரு. அகஸ்டோ ஃபோயல் அப்படின்னு ஒருத்தர் வெளிநாட்டு கலைஞர், நாடக கலைஞர். அவர் 1971 போலீஸாரால் நிறுவனமாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காரு. அந்த விஷயத்தை அவரே திருநாடகமாக போட்டிருந்திருக்காரு. அதெல்லாம் இவர் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு ஆற்றிக்கிட்டாரு. சரி, நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. சாரு நிவேதிதா அவர்கள் என்ன சொல்ல வந்தார், அது ஏன் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்குது இதுக்கு பின்னாடி. அட்லீஸ்ட் ஒரு கோமணத்தை போட்டு இல்லை ஒரு டவுசரை போட்டாவது திருப்பி அந்த நாடகம் என்னதையா சொல்ல வந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. இலக்கியவாதிகள் மற்றும் படித்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம்ல, அவங்க கிட்ட தான் எனக்கு இப்போ எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. சராசரி மனிதனிடமிருந்து இதுவரை எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை இங்கே மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன். 1992 நடந்த வன்முறை சம்பவங்களினால் நான் நாடகத்திலிருந்து விலகிவிட்டேன். மேலும் செயல்பட்டிருந்தால் சாஃப்தார் ஹாஷ்மிக்கு நேர்ந்த கதியை எனக்கும் ஏற்பட்டிருக்கும். நிகழ்கலைக்கு இருக்கும் மிகப்பெரிய சக்தி அது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சாரு நிவேதிதா.